Let's turn to God's word this morning. தேவனின் வார்த்தைக்கு நாம் செல்வோம் இந்த காலவேளையில். Once again to Proverbs chapter 10 verse 22. மறுபடியும் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Not yet finished with this verse. இன்னும் இந்த வசனத்தை முடிக்கவில்லை பாருங்கள். The blessing of the Lord, it makes truly rich. It adds no sorrow with it, and neither does toiling increase it. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார், அதிலே உழைப்பும் வேர்வையும் கடினமும் இருக்காது. So we are talking about prosperity, financial and material prosperity. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற ஐஸ்வரியத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். And I showed you that it is God's will, it is God's desire that you be blessed financially and materially. பாருங்கள், நாம் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் ஐஸ்வரியவான்களா இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். See, if God wants you to be prosperous in life, then why do you say no about it? தேவனே நீங்க நல்ல ஐஸ்வரியமா இருக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது நீங்க ஏன் வேணாம்னு சொல்லணும்? Where will you get such a good God? இவ்வளவு நல்ல தேவன் எங்கிருந்து நமக்கு கிடைப்பார் பாருங்க. Who desires the best for your life. நம்முடைய வாழ்வுக்கென்று சிறந்ததை விரும்புகிறவர் நம் தேவனானவர். So in the first part of the series I showed you how it is God's will, God's desire that you prosper. ஆகவே தான் இந்த போதனையின் முற்பகுதியிலே தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்வுக்கு என்ன என்பதை காண்பித்தேன். Then secondly I told you how God will prosper us. இரண்டாவதாக எப்படி தேவன் நம்மை செழிக்க செய்கிறார் என்பதை பார்த்து கொண்டு So வருகிறோம். before we could come to that, we were looking at the two types of prosperity. அதற்கென்று தான் உலகத்தில் இருக்கிற இரண்டு வகையான செழிப்பை குறித்து போதித்து வருகிறேன். I showed you how the ungodly, the sinner, even he prospers in this நான் world. காண்பித்தேன் அல்லவா, இந்த உலகத்தில் இருக்க துன்மார்க்கன் பாவிகளும் செழிக்கிறார்கள். Psalm 73 talks about the prosperity of the sinner and the ungodly. சங்கீதம் 73 பேசுகிறது இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகளினுடைய செழிப்பை குறித்து. But Proverbs 10:22 talks about the prosperity of the godly person. ஆனால் நீதிமொழிகள் 10:22 நீதிமான்களின் செழிப்பையும் ஐஸ்வரியத்தையும் குறித்து பேசுகிறதா இருக்கிறது. Prosperity of the sinner is a result of his sweat, his labor, his smartness and all that. பாவி துன்மார்க்கனுடைய செழிப்பு அவனுடைய வேர்வை சுயநலத்தை கொண்டு அவனாலே சம்பாதிக்கப்படுகிறது. And I showed you, even though he prospers, it is not a blessing to him actually. அது இல்லாம அவன் செழிக்கிறது அது அவனுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதல்ல. His own prosperity brings ruin and destruction upon அவனுடைய him. சொந்த ஐஸ்வரியம் செழிப்புமே அவனுக்கு அழிவை தேடி கொண்டு வருகிறது. He is either choked by his riches or he is torn into pieces by the riches. அவனுடைய ஐஸ்வரியத்தினாலே அவன் மூச்சு திணற அழுத்தப்படுகிறான், இல்லனா தன்னுடைய ஐஸ்வரியத்தினாலே பிட்கப்பட்டு போகிறான். But the prosperity of the godly is a result of the blessing of God. ஆனால் நீதிமானுடைய ஆசீர்வாதமோ ஐஸ்வரியமோ கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால் வருகிறவை. God is the source of this blessing. இந்த ஐஸ்வரியத்துக்கு ஆதாரமே கர்த்தர். It is not on your work, hard labor or sweat and anything. It has nothing to do with you. ஐஸ்வரியத்தை உங்களுடைய சாமர்த்தியத்தினாலோ உங்களுடைய கடின உழைப்பினாலோ பெறுவது அல்ல. This blessing has no sorrow with it, and you don't have to work hard and sweat hard to increase it. இந்த செழிப்பை நீங்க பெறுவதற்கு என்று ரொம்ப கடினமாய் உழைத்து வேர்வையெல்லாம் சிந்த வேண்டிய அவசியமும் இல்லை. And when God blesses a person and prospers a person, he can enjoy that prosperity. அதுவும் இல்லாமல் கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிப்பார் என்றால் அந்த ஆசீர்வாதத்தை சந்தோஷமா அனுபவிக்கலாம். He can eat well, நல்லா சாப்பிடலாம், he can dress well, நல்ல உடை உடுத்தலாம், he can sleep well, நல்லா தூங்கலாம், he can live well. நன்றாக வாழ்வை நடத்தலாம். See, that is, he can enjoy his prosperity. ஆகவே இவ்விதமாக கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் ஐஸ்வரியத்தை அனுபவிக்கலாம். Then I began to show you how God is not only concerned about the spiritual life, but is also concerned about your financial and material life. அதெல்லாம் பிற்பாடு பார்த்தோம், கர்த்தனானவர் நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் மட்டுமே அக்கறை உள்ளவர் அல்ல, அவர் நம்மளுடைய பொருளாதாரத்தையும் பணத்திலும் அக்கறை உள்ளவர். Some people think that God only cares for your spiritual life. சில பேர் நினைக்கிறாங்க பாருங்க, கிறிஸ்தவங்க தேவன் நம்முடைய ஆவிக்குரிய விஷயத்துல மட்டும் தான் அக்கறையா இருக்கிறாருன்னு. That is why the church is only teaching about spiritual things. ஆகவே தான் பாருங்க இந்த காலகட்டத்திலே சபையிலும் ஆவிக்குரிய காரியங்களை மட்டுமே போதிக்கிறார்கள். But they don't understand that man is spirit, soul and body. அவங்களுக்கு என்ன தெரியலனா மனிதன் ஆவி ஆத்மா சரீரத்தையும் உடையவனா இருக்கிறான் என்று தெரியல. They don't understand that God is interested in every aspect of your life. தேவனானவர் நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதியிலுமே அக்கறை உள்ளவர் என்பதை அறியாதிருக்கிறார்கள். That is what we looked at thirdly, secondly. அதைதான் பார்த்தோம் இரண்டாவதாக. So he not only knows that you have needs, he has planned and he has provided to meet every need
through the cross. ஆகவே நம் தேவனானவர் நம்ம தேவை என்ன என்று அறிந்தது மட்டுமில்லாமல் அந்த தேவையானதை சந்திக்கவும் சிலுவையின் மூலமாக செய்து முடித்தவரும் கூட. We began to look at what it means, make it rich. இந்த ஐஸ்வரியத்தை தரும் என்றால் என்ன அர்த்தம் என்றும் பார்த்தோம். That means when God blesses a person, the wealth begins to accumulate, it begins to abound and overflow. அதாவது தேவனானவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நீதிமானுக்கு ஐஸ்வர்யமும் செழிப்பும் சேர்க்கப்பட்டு சம்பூர்ணமாய் நிறைக்கப்படுகிறது. See, he is not like the ungodly. ஆகவே துன்மார்க்கன் போல அல்ல. The ungodly, today he may be rich, but tomorrow he'll be a pauper. இன்னைக்கு துன்மார்க்கன் நல்லா பணக்காரனா இருக்கலாம், நாளைக்கே பிச்சைக்காரனா போய்டுவான். But the godly is not like that. ஆனால் நீதிமான் அப்படி இல்லையே. When God starts blessing a person, ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது wealth starts accumulating, it starts abounding, it starts increasing and overflowing. அந்த செழிப்பு ஐஸ்வர்யம் சேர்க்கப்படுகிறது, குவிக்கப்படுகிறது, நிறைந்தோடப்படுகிறது பாருங்கள். Then I showed you how it adds no sorrow to it. அதுவும் இல்லாம பார்த்தோம் அதனோட அவர் வேதனையும் கூட்டார் என்று. And then last 2 weeks we began to look at that last phrase where it says neither does toiling increase it. அது ஆங்கில வேதாகமத்தில் இன்னொன்னு கூட்டப்பட்டிருக்கிறது, அதோடு கடினமான உழைப்பும் வேர்வையும் இல்லை என்று. So I explained in great detail what that means. ஆகவே அது அர்த்தம் என்ன என்பதை போன வாரம் பார்த்தோம். Does it mean to say that you should not work? அதாவது வேலையை செய்யக்கூடாது என்று சொல்ல வரவில்லை. அதனாலே God is not saying you can eat, sleep and he will just bless you and prosper you. நீ சாப்பிட்டு தூங்குப்பா உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் எப்படினாலும் சொல்ல வரவில்லை அவரு. No, it's talking about how by your toiling, by your sweat, by your labor you cannot increase this because this is the blessing of God. அது என்ன சொல்லுகிறது, இதுல உழைப்பும் வேர்வையும் இல்லை என்றால் இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த ஐஸ்வரியத்தையும் பெறுவதற்கு உங்களோட உழைப்புக்கோ வேர்வைக்கோ இடமில்லை. So this is what we looked at. இதைதான் பார்த்தோம். And now the question is, how does God bless us? அப்படினா இன்னொரு கேள்வி வருகிறது, அப்ப எப்படிதான் நம்மளை தேவன் ஆசீர்வதிக்கிறார்? Proverbs 10:22 says the blessing of the Lord it make it truly rich. என்ன சொல்கிறது? நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். So the question is, how does God bless us? How does God prosper you and me? அப்படினா கர்த்தர் எப்படிதான் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், உங்களையும் என்னையும் எப்படிதான் ஐஸ்வரியனாக மாற்றுகிறார்? How does God bless us with financial and material wealth? எப்படி பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் தேவன் ஐஸ்வரியனாக்குகிறார்? I told you a lot of people don't understand God's ways. பாருங்கள், கர்த்தரின் வழியை அநேகர் அறியாதிருக்கிறார்களே. They think because God is almighty and all powerful, he will do anything in any way. கர்த்தர் வல்லமை உள்ளவர், சர்வ வியாபி, சர்வ வல்லமை உள்ளவர்னோனியும் கர்த்தர் எப்படியாவது ஏதாவது செஞ்சிருவாருன்னு நினைச்சிடுறாங்க. But that's not true. அது அப்படி அல்ல. It's not that he cannot do, but the thing is he will not do. அவரால செய்ய முடியாது என்று அல்ல, அவர் அப்படி செய்வது கிடையாது என்று சொல்கிறார். Because he is God, he is holy, he is just, he is righteous. அவர் தேவன், பரிசுத்தர், அவர் நீதியானவர். Understand? So God will not violate his own principles or own degrees. புரியுதுங்களா? ஆகவே தேவனானவர் தான் சொன்ன வார்த்தையை தானே மீற மாட்டாரே. No, some people have this idea, that if you have faith then you can, get whatever you want. என்ன நினைக்கிறாங்க? தப்பா விசுவாசிங்க, எனக்கு விசுவாசம் இருந்துட்டா போதும், நான் எதை வேணா பெறலாம். God will do anything in any way for you. எனக்கு எப்படியாவது எந்த மூலமா செஞ்சிருவார் எனக்குன்னு. Well, you need to understand that God is not involved in anything illegal. பாருங்கள், ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும், சட்டத்துக்கு, உலகத்திற்கு சட்ட ரீதிக்கு விரோதமாய் தேவன் செயல்படுவது கிடையாது. He doesn't do illegal business. அதாவது சட்ட ரீதிக்கு புறம்பான வியாபாரமும் எதுவும் அவர் செய்யறது கிடையாது பூமியில. Because some people think that God will print money from heaven there and put it in a suitcase and come in the night and drop it down there. அதாவது என்ன நினைக்கிறாங்க, கர்த்தர் ராத்திரி உட்கார்ந்துனே பணத்தெல்லாம் அடிச்சு ஒரு சூட்கேஸ்ல நிரப்பி கொண்டு வந்து ராத்திரில உங்க வாசல்ல போட்டு போயிராருன்னு. Or he will rain down currency notes. இல்லனா மலை போல காசு கொட்டுன்னு. Well, that will be illegal because he will be working against our government which God only established. அப்படி செய்வார் என்றால் தேவனானவர் சட்டத்துக்கு விரோதமாய் செயல்படுகிறவர். அது நம்ம பூமியில இருக்கிற அரசாங்கத்துக்கு விரோதமாய் செய்யற மாதிரி ஆயிடும். So God will not do things anyway in every way. God has ordained in a particular way. This is how we will do things. ஆகவே தேவன் எப்படி வேணாலும் எது வேணாலும் செஞ்சிருவாருன்னு இல்ல, அவர் செயல்படுவதற்கு சில விதிமுறைகள் வழிகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். God has chosen to work in accordance with his word, not apart from the word. ஆகவே தேவனானவர் தன்னுடைய வார்த்தையின்படியே செயல்படுவேன் என்று இருக்கிறார் ஒழிய
இந்த வார்த்தைக்கு முரண்பாடவோ இது அற்றோ செயல்படுகிறவர் அல்ல. That is why you will find from the beginning the Father, Son and the Holy Spirit, they have perfect unity and harmony. ஆகவே நாம் பார்க்கிறோம் ஆதியிலிருந்தே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூவருக்குமே ஒரு ஒன்றிணைந்த உள்ளம் இருக்கிறது. There's no confusion in anything about them. அவர்களிலே எந்த ஒரு குழப்பமும் கிடையாது செயல்பாட்டிலும். Whatever the Father wills, that is exactly what the Son wills, and that is exactly what the Holy Spirit wills. தேவன் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதுதான் குமாரன் சித்தம் கொண்டிருக்கிறார். குமாரன் என்ன சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதுதான் பரிசுத்த ஆவியானவரும் சித்தம் கொண்டிருக்கிறார். So Christians have vague ideas about how God will bless them and prosper them financially. கிறிஸ்தவர்கள் பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் தேவன் செழிக்க வைக்கிறதுக்கு வினோதமாலாம் யோசிக்கிறார்கள். I told you in the West there are many groups of people saying that God will rain down, dust and gold from heaven. அது மேற்கத்திய நாடுகள்ல இப்ப சொல்லின்னு இருக்காங்க பாருங்க, தேவனானவர் ஆராதிக்கும் பொழுது தங்க தூளை அப்படியே மலையாக தூவுகிறார் மேலே ஜனங்கள் மேலே என்று. One time I was in a meeting like that. அந்த மாதிரி கூட்டத்துல நானும் போய் இருந்தேன். They said you just praise and worship God. தேவனை துதித்து ஆராதியுங்கள். And God will begin to rain gold dust and he'll begin to rain gold also. அதாவது தங்க தூள்களை அப்படியாக உங்கள் மேலே தூவுவார் தேவனானவர் என்று சொன்னாங்க. And they started from 9 o'clock. 9 மணில இருந்து ஆரம்பிச்சாங்க பாருங்க. They went up till 1 o'clock. 1 மணி வரைக்கும் போனாங்க. And they praised and they worshipped. அவர்கள் துதித்தும் ஆராதித்தார்கள். And they had these long trumpets and all that. அந்த பெரிய எக்காலெல்லாம் வச்சிட்டுலாம் செஞ்சிட்டு இருந்தாங்க பாருங்க. All the instruments that were there in the Old Testament. பழைய ஏற்பாட்டில இருந்த எல்லா கருவிகள் இசை கருவிகள்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. They did everything. எல்லாம் செஞ்சு பார்த்தாங்க. But no gold came down from heaven. ஆனா பரலோகத்துல தங்கம் வந்த மாதிரி இல்ல. I believe in supernatural. இயற்கைக்கு அப்பான காரியங்களை நானும் விசுவாசிக்கிறேன். I believe in miracles. அற்புதங்களை நான் விசுவாசிக்கிறேன். Christianity is a miracle. கிறிஸ்தவமே அற்புதம் என்ன? Jesus is a miracle. இயேசு கிறிஸ்துவும் அற்புதம் அல்லவா? You and me born again is a miracle of God. நாம் மறுபடியும் பிறந்ததும் தேவனுடைய அற்புதம் அல்லவா? Bible is a miracle. வேதாகமும் அற்புதமாச்சே. So I believe in miracles. I don't deny miracles. ஆகவே அற்புதத்தை நானும் விசுவாசிக்கிறேன், அதை நிராகரிக்கிறது இல்லை. But I also believe that God has chosen to work in accordance with his word and degrees, not apart from that. ஆகவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவனானவர் தன்னுடைய வார்த்தையை கட்டளையா சொல்லியிருக்கிற தன்னுடைய வார்த்தையின்படி தான் செயல்படுவார ஒழிய அதை இல்லாம செயல்படுகிறவர் அல்ல மீறி. Then only we can understand God's ways. அப்படி செயல்பட்டாதானே நம்மளுக்கும் தெரியும் தேவனுடைய வழி என்னதென்று. If God chooses to work any way and every way, then it will be very difficult for us to know his ways. அவர் தேவனானவர் தன்னுடைய வார்த்தைக்கு பிற்பாடாக காரியங்களை எல்லாம் எப்படி வேணா எது வேணா செஞ்சிட்டு இருந்தார்னா நமக்கு அவருடைய வழி எப்படி அறிவோம்? So that is why you need to understand how God blesses you and prospers you financially. ஆகவே பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் தேவன் நம்மை எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் திட்டவட்டமாக When people want financial blessings, they are always looking to heaven. ஆகவே பாருங்க, பண விஷயத்தில் தேவை என்று வரும்போது ஜனங்கள் எல்லாரும் கண்ணை தூக்கிட்டு மேல பாப்பாங்க. They keep looking and looking and looking, but nothing comes down from there. அங்க இருந்து மேல இருந்து வருமான்னு பார்த்துட்டு ஒண்ணும் வர்றது இல்ல அங்க இருந்து. So I want to show you today very clearly, from now on I want to talk about how God blesses you and me, how he prospers us, and how he causes us to increase in our financial aspect. ஆகவே இந்த நாளிலிருந்து நான் போதிக்க போகிறேன், தேவனானவர் எப்படி எந்த வழியிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், செழிக்க பண்ணுகிறார் என்பதை. So God has ordained or instituted many principles to bless you and me financially. பாருங்கள், பண விஷயத்திலே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க தேவனானவர் சில விதிமுறைகளையும் கோட்பாடுகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். This is how he prospers us. இப்படியாக தான் நம்மை செழிக்கவும் பண்ணுகிறவர். He doesn't print notes and then deliver it to you. பணத்தை நோட்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறவர் அல்ல நம் தேவனானவர். That will be illegal. அது சட்டத்துக்கு புறம்பானது. For example, you take Deuteronomy chapter 8 verse 18. உதாரணத்துக்கு உபாகமம் 8:18 எடுத்து பாருங்கள். What does it say there? என்ன சொல்கிறது அங்கே? It say, well, it is God that prints notes and puts it in a suitcase and delivers it to you in your house. தேவனானவர் நோட்டை அச்சடித்து கொண்டு வந்து உங்க சூட்கேஸில் நிரப்பி போடுகிறார் என்று சொல்லி இருக்கிறதா? What does it say there? என்ன சொல்லி இருக்கிறது அங்கே? It is ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறவர். Does it say that he prints notes and he will send it through courier or deliver it to you through someone? நோட்டை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து courier மூலமாவோ யார் மூலமாவோ கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரா? No, my friend. இல்லை நண்பர்களே. God doesn't print notes and send it. He doesn't send gold from heaven. நோட்டை பிரிண்ட் பண்றவரும் இல்லை நம் தேவன். தங்கத்தை மேல இருந்து போடுறவரும் இல்லை. We always want the easy way out. பாருங்க, எல்லாத்துலயும் ஈஸியா ஏதாவது வேலை நடக்குமான்னு பாக்குறோம் நாம. Here it is talking about wealth.
இங்கேயும் ஐஸ்வரியத்தை குறித்து தானே பேசுகிறார். It's talking about prosperity, financial and material prosperity and wealth. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் இருக்கிற செழிப்பு ஐஸ்வரியத்தை பத்தி பேசுறார் பாருங்க. So it says there, it is God who gives you power to get wealth. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறவர். You get it clear? புரியுதுங்களா தெளிவா? That is why I always tell people, when you listen to preaching, always listen and check what the preacher is saying. ஆகவே தான் சொல்லிறேன், பிரசங்கிமார்ங்க பிரசங்கம் பண்ணாங்கன்னா அவங்க என்ன பிரசங்கம் பண்றாங்க வார்த்தையை செக் பண்ணி பார்க்கணும். Sometimes some preachers will be preaching and I'll be searching in the Bible where it is, but it will not be anywhere there. சில பிரசங்கிமார்ங்க சொல்ற வார்த்தையெல்லாம் பார்த்தா பிரசங்கம் பெருசா இருக்கும், ஆனா அவங்க சொல்ற வார்த்தை எங்கடா வேதாகமத்துல இருக்குன்னு தேட வேண்டியதா இருக்காது. As a believer, it is your responsibility to know what is right and what is wrong. ஆகவே விசுவாசிகளாகிய நீங்கள் உங்களுடைய கையில தான் இருக்குது எது நல்லது எது கெட்டது என்று எடுத்துக்க வேண்டிய பொறுப்பு. That is why God has given you the Holy Spirit. ஆகவே தான் பரிசுத்த ஆவியானவர் தேவன் உங்களுக்குள்ளே அருளியும் இருக்கிறாரே. He will bear witness of the truth. சத்தியத்தை குறித்து அவர் சாட்சி கொடுப்பாரே. So when you hear the truth being preached, the Spirit of God will give you assurance that that is the truth. ஆகவே பிரசங்கத்தை நீங்க கேட்கும் பொழுது அதுக்கு சாட்சி கொடுப்பாரு உள்ளத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர். ஆமா அதுதான் கரெக்ட்னு. So he is there to help you discern what is right and wrong. ஆகவே அவர் இருக்கிறாரே கூட உங்களுக்கு உதவி செய்ய எது தப்பு எது தவறு நல்லது என்று உங்களுக்கு சொல்ல. Don't just believe anything and everything that is proclaimed or preached from the pulpit. புல்பிட்ல இருந்து எதெல்லாம் சொல்லி கொடுக்கறாங்களோ எதெல்லாம் பேசுறாங்களோ அதெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. Don't even take me for granted. அதுவும் இல்லாம நான் சொல்றதையும் அப்படி எடுத்துக்காதீங்க. You better check the Bible and see whatever I am preaching. நான் சொல்லுகிறதும் பிரசங்கிக்கிறதும் வேதத்தில் இருக்கிறதா என்று நீங்களும் பார்க்க வேண்டும். I don't compel, I don't force anyone to believe what I say. நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீங்கள் விசுவாசிதான் ஆக வேண்டும் என்று யாரையும் நான் கட்டாயப்படுத்தல. You are a believer. நீங்கள் விசுவாசியாய் இருப்பீர்கள் என்றால், you are a child of God. தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால், the Holy Spirit lives in you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரே. And if what I am preaching is the truth, then he will bear witness to that truth. நான் பேசுகிறது சத்தியமாய் இருக்குமானால் அவர் உங்களுக்குள்ள இருந்து சாட்சியம் கொடுப்பாரே. So how does God bless us and prosper us? எப்படி மனிதனை தேவன் ஐஸ்வரியனாக்கி செழிக்க பண்ணுகிறார்? He doesn't send currencies to you. உங்களுக்கு பண நோட்டுகளை அடித்து He doesn't send gold biscuits to you. கோல்ட் தங்க பிஸ்கட்டுகளையும் அச்சடிச்சு கொடுப்பதில்லை. God has instituted several ways to bless you and prosper you. தேவனானவர் செழிக்க பண்ண நமக்கு अनेक வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறவர் நம் தேவனானவர். So one of the ways is mentioned there in 8:18 where it says it is God who gives you power to get wealth. ஆகவே ஒரு வழி தேவன் ஏற்படுத்தினது என்ன தெரியுங்களா? செழிக்க பண்ண ஐஸ்வரியம் பெற சம்பாதிக்கிறதான பலனை உனக்கு கொடுக்கிறவர் என்று. That is what I am going to talk about. அதுதான் பேச போகிறேன். I am going to talk about how every one of you have this supernatural power to get wealth. எப்படி ஒவ்வொருவரும் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் இருக்கிறது சம்பாதிக்கிறதுக்கு என்று என்பதை பேச போகிறேன். See, the problem with the Christian world is this. கிறிஸ்தவ உலகத்தின் பிரச்சனை என்ன? They don't know what they possess. They don't know what they already have. என்ன தங்களுக்குள்ள ஏற்கனவே இருக்கிறது என்று அறியாததானே. They have everything, but they're going out searching for everything. பாருங்க எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க, ஆனால தேடின்னு வெளியில தேடி நிப்பாங்க. That's the problem. அதுதான் பிரச்சனை. Everything that you ever need is inside of you, my friend. உங்களுக்கு தேவையான அனைத்துமே நண்பர்களே உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. God has put everything in you. உங்களுக்குள் வைத்து விட்டார் தேவனானவர். But we are ignorant of that. ஆனா அதை குறித்து அறியாதவர்களா இருக்கிறோம் நாம். We have everything in us. எல்லாமே உள்ள வச்சிட்டு. But we are going everywhere and we are going to everyone for things. காரியங்களுக்காக எல்லா இடத்துலயும் அலையறோம், எல்லார்கிட்டயும் ஓடுறோம். So even when it comes to prosperity also. செழிப்புனும் போது கூட அப்படிதானே செய்றோம் நாம. So it says here, it is God who gives you power to get wealth. வேதம் சொல்கிறது ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கான பலனை கொடுக்கிறவர் தேவன் என்று. Everybody say with me. என்னோட சேர்ந்து சொல்லுங்க. Say, it is God who has given me power to get wealth. Say it again. எல்லாம் சொல்லுங்க. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். Say it again. சொல்லுங்க. It is God who has given me power to get wealth. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். So this is one of the ways how God prospers you financially and materially. இது ஒரு வழி பாருங்க தேவன் நம்மை செழிக்க பண்ணுவதற்கு என்று. Then another way is through his covenant. இன்னொரு
வழி இருக்கிறது தன்னுடைய உடன்படிக்கையின் மூலமாக. God has established a covenant with us. அத நம்மளோட தேவனானவர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். And there are many promises in the covenant. அந்த உடன்படிக்கையிலே अनेक ஆசீர்வாதங்கள் இருக்கின்றன. One of the blessings is prosperity. ஒரு ஆசீர்வாதம் அந்த உடன்படிக்கையில் இருக்கிறது என்னன்னா செழிப்பும் கூட. So when you understand your covenant relationship with God, ஆகவே தேவனோடு உங்களுக்கு இருக்கிற உடன்படிக்கையின் உறவை அறிந்திருப்பீர்கள் என்றால், then you begin to understand that it is your right to prosper. அப்போ உங்களுக்கு தெரிய வரும் செழித்திருப்பது உங்களுடைய காரியம் என்பதை. Then the Bible also has instituted, God has instituted many spiritual laws for you and me to prosper. அதுவும் இல்லாம ஆவிக்குரிய விதிமுறைகளையும் கொள்கைகளையும் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் வேதாகமத்திலே நாம் செழிப்பதற்கென்று. Spiritual laws like tithes and offerings. ஆவிக்குரிய கொள்கைகள் விதிமுறை என்னது? ஒன்னு தசமபாகம் காணிக்கையின் மூலமாக, sowing and reaping. விதைப்பும் மறுப்பின் மூலமாக. All these are God's spiritual ordained laws that teaches about prosperity. இந்த மாதிரியான ஆவிக்குரிய விதிமுறைகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறது வேதாகம் எதற்கென்று? நாம் செழிப்பதற்காக. Then even there's something that is called prosperity by association. அதுவும் இல்லாம உங்களோட ஐக்கியத்தின் மூலமாகவும் நம்மளுக்கு ஐஸ்வரியம் வருகிறது. This is what we are going to cover, in the coming days. இதெல்லாம் பார்ப்போம் இந்த போதனையிலே. I'm going to show you very clearly how God blesses you and how He prospers you financially. பண விஷயத்திலே தேவன் எப்படியாக உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை பார்ப்போம் விலாவரியாக. So that you will not be like the others. மற்றவங்கள போல இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. You will not just be looking at heaven there. அப்படியே பரலோகத்தை பார்த்துட்டு ஐயோ வராதான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. So turn with me to Proverbs chapter 10 verse 22. இப்ப நீதிமொழிகள் 10:22 க்கு திருப்பிக் கொள்வோம். I'll just read the first part of that verse once again. அந்த வார்த்தையின் முதல் பகுதியை வாசிக்கிறேன், கேளுங்கள். The blessing of the Lord, it truly makes one rich. கர்த்தரின் ஆசீர்வாதமே மெய்யாகவே ஒருவரை ஐஸ்வரியத்தை கொண்டு வரும். The blessing of the Lord, it truly makes one rich. கர்த்தரின் ஆசீர்வாதமே மெய்யாகவே ஒருவருக்கு ஐஸ்வரியத்தை தரும். Now I believe that we don't really understand the meaning of this word blessing. ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையின் அர்த்தத்தை மெய்யாகவே நாம புரிந்து வைத்திருக்கவில்லை. And that is why today I want to show you what blessing means and what it really is. ஆசீர்வாதம் என்றால் என்ன, அது மெய்யாகவே என்ன அர்த்தம் கொள்ளுகிறது என்பதை பார்ப்போம். Every Christian person needs to understand what blessing is and what it means. ஆசீர்வாதம் என்றால் என்ன என்பதையும் அர்த்தத்தையும் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். We have some idea concerning blessings, but we don't really understand the meaning of blessing and what it really is. ஆசீர்வாதம்னா ஏதோ ஒரு எண்ணம் இருக்கிறது நமக்கு, ஆசீர்வாதம்னா இப்படின்னு, ஆனால் அதோட அர்த்தம் மெய்யாகவே இதுதான் என்று அறியாமல் இருக்கிறோம். We know that God wants to bless us, but we don't know how He will bless us. ஆசீர்வதிக்கிறார் நம்மை தேவன் என்று அறிந்து வைத்திருக்கிறோம் மொழியே, அவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்பதை அறியாதிருக்கிறோமே. We don't have accurate biblical knowledge of how God will prosper us. ஒருவரை தேவன் எப்படி செழிப்பாக்குகிறார் ஆசீர்வதித்து என்பதை நிச்சயத்தை அறியாதிருக்கிறோம். So that is what I want to show you through God's word today, how God prospers you, what blessing is and what it means to you and me. ஆகவே தேவனுடைய வார்த்தையிலிருந்து எனக்கு எடுத்து காண்பிக்க போகிறேன். ஆசீர்வாதம் என்றால் என்ன, ஒருவரை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் என்ன என்பதை குறித்து. Because people misunderstand it when they read Proverbs 10:22. It says that the blessing of the Lord, it make it rich. ஏன்னா ஜனங்க நீதிமொழிகள் 10:22ல கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் என்பதை தப்பா புரிஞ்சு படிக்கிறாங்க. See, it says the blessing makes you rich. என்ன சொல்லுகிறதுங்க? ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். So what people think that riches is the blessing. அப்ப என்ன நினைச்சாங்க ஜனங்க, ஐஸ்வரியம் தான் ஆசீர்வாதமோ என்று. Now you need to listen to me carefully. நல்லா கவனிங்க நான் சொல்றத. Because Proverbs 10:22 says the blessing of the Lord, it makes you rich. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று ஜனங்க படிக்கிறதுனாலே, so people think that riches is a blessing, money is a blessing. அப்ப என்ன நினைச்சாங்க ஜனங்க, ஐஸ்வரியம் தான் ஆசீர்வாதமோ, பணம் தான் ஆசீர்வாதமோ என்று. But that is exactly wrong. இல்லை, அது தவறு. Money is not a blessing, riches is not a blessing. ஐஸ்வரியமும் பணமும் செழிப்பும் ஆசீர்வாதம் அல்ல. If you have a lot of money, if you are blessed with financial and material wealth, thank God, praise God for that. உங்களை தேவன் பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொடுத்து ஆசீர்வதித்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But riches and money is not a blessing, my friend. ஆனால் ஆசீர்வாதம்னா
வெறும் ஐஸ்வரியமும் பணம் என்று எண்ணக்கூடாது நாம. That is why I told you, when you read the Bible, you must not only understand what the Bible is saying. அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை அறிவது மட்டுமில்லை, நம்ம படிக்கும் பொழுது You must also understand what it is not saying. அது என்னத்தை சொல்ல வரல என்பதையும் நாம் அறிய வேண்டும் அல்லவா? Understand? So when you read the first part of Proverbs 10:22, it says, "The blessing of the Lord it make it rich." ஆகவே நீதிமொழிகள் 10:22ல கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று படிச்சிட்டு, So it is very clear. ஆகவே அது ரொம்ப தெளிவா இருக்கிறது. What makes you rich? என்ன சொல்லி இருக்கிறது? என்ன எது ஐஸ்வரியனாக்குகிறது என்று? Yeah, God's blessing. கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வரியத்தை தரும் என்று சொல்கிறது. God's blessing makes you rich. That means God's blessing brings you riches, brings you money. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அப்படினா என்ன அர்த்தம்? கர்த்தரின் ஆசீர்வாதம் பணத்தை கொண்டு வரும். Understand? But we don't understand the meaning of this word blessing. We have caught on riches and money tight. நாம் என்ன செஞ்சிட்டோம்? கர்த்தரினுடைய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு பணத்தையே மட்டும் நினைச்சிட்டு இதுதான் ஆசீர்வாதம் நினைச்சிட்டு இருக்கோம். We don't understand the meaning, the significance of this word blessing. We have just hold on to riches and money. இந்த ஆசீர்வாதத்தினுடைய அர்த்தத்தையும் அதனுடைய பொருள் என்ன என்பதை விட்டுட்டு இந்த பணம் தான் நம்ம ஆசீர்வாதம், பணத்தையும் பொருளாதாரத்தையும் செழிப்பிலுமே கண்ணோட்டமா இருந்து விட்டோம். That is why you will find even Christian people, when they have a lot of money, they say, "Well, I'm blessed." ஆகவே தான் பாருங்க, கிறிஸ்தவ ஜனங்களும் நான் பணம், நல்ல பொருள், நல்ல பணம், ஆஸ்தி எல்லாம் இருந்தா நான் ஆசீர்வாதமா இருக்கிறேங்க. They think if they have riches, a lot of money, that they are blessed. என்ன நினைக்கிறாங்க? நான் பணமும் செழிப்பும் பொருளாதாரம்லாம் இருந்தா நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். Well, that is exactly what I want to show you, that riches and money is not the blessing. ஆகவே நான் என்ன காண்பிக்க இன்னைக்கு விரும்புகிறேன் என்றால், இந்த பணமும் பொருளாதாரமும் ஆசீர்வாதம் அல்ல. You must be clear in your mind about this. இத பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆசீர்வாதம் என்றால் என்னன்னு? That blessing is greater than riches and money. ஆசீர்வாதம் என்பது பணம் பொருளை காட்டிலும் மேலானது. Are you getting what I'm saying? நான் சொல்ல வருகிறது புரிகிறதுங்களா? Blessing of God, the blessing of the Lord is greater than all the riches and the money, my friend. கர்த்தரின் ஆசீர்வாதம் நமக்கிட்ட இருக்கிற ஐஸ்வரியம், செழிப்பு எல்லாத்தையும் காட்டிலும் பெருசது. Because it's not the money and the riches that brings you the blessing. அதாவது இந்த பணமும் பொருளாதாரமும் சொத்தும் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வரவில்லை. No, it is the blessing that brings you riches and money. இந்த ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு இதெல்லாம் கூட்ட கொடுத்துச்சு. If the blessing brings me riches and money, then which is greater, the riches and money or the blessings of God? இந்த பணமும் பொருளாதாரமும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்னா, ஆசீர்வாதத்தோட இந்த பணமும் பொருளும் தானே பெருசா போயிடுது. Which is greater, my friend? எது பெருசு நண்பர்களே? The blessing is greater. கர்த்தரின் ஆசீர்வாதம் பெரியது. That is exactly what Proverbs 10:22 is talking about. சங்கீதம், நீதிமொழிகள் கர்த்தரின் ஆசீர்வாதமே என்று சொல்லுகிறது. Talking about the blessing of God, which is greater. It is a supernatural power, and it is that brings you riches and money. That is why the blessing is greater. கர்த்தரின் ஆசீர்வாதம், அதுக்கு சத்துவம் இருக்கிறது உங்களுக்கு பணத்தையும் பொருளாதாரத்தையும் கொண்டு வந்து அருளுவதற்கு. ஆகவே ஆசீர்வாதம் தானே பெரியது. See, this is where we have been deceived and been confused by the enemy. பாருங்க, பிசாசினாலும் பொல்லாதனாலும் நம்ம இந்த விஷயத்துல நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் பாருங்க. We are always confused between the blessings and the money and the riches. ஆசீர்வாதத்திலையும் பணம் பொருளத்திலையும் போட்டு ஒரே குழப்பம் நமக்கு. We always look at the results of the blessings. அது ஆசீர்வாதத்தினுடைய பலன, இந்த பணத்தை பார்த்துட்டு whatever blessing produces, we look at the results of that and we think that is a blessing. என்ன செய்றோம்? கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால வருகிற இந்த ஒரு பலனாகிய இந்த ஐஸ்வரியத்தையும் பொருளாதாரத்தையும் பார்த்துக்கிட்டு இதுதான் ஆசீர்வாதம் சொல்லிட்டு போயிடுறோம். That is why I want to show you ஆகவே தான் இன்னைக்கு காண்பிக்க விரும்புகிறது that the blessing is not having riches and not having a lot of money. ஆசீர்வாதம் என்பது பணத்தை வச்சிட்டு இருக்கிறதோ பொருளை வச்சிருக்கிறதோ கிடையாது. Blessing is not just owning a good house. நல்ல வீடு வச்சிருக்கிறது மட்டுமே ஆசீர்வாதம் கிடையாது. Blessing is not just having a good car. நல்ல கார் வச்சிருக்கிறது மட்டுமே ஆசீர்வாதம் என்றல்ல. Blessing is not just having a good job or a good business. ஒரு நல்ல வியாபாரமோ நல்ல வேலையோ ஸ்தலத்துல இருப்பதோ நிலையில இருப்பதோ ஆசீர்வாதம் மட்டும், அது மட்டும் இல்ல ஆசீர்வாதம். Blessing is not just having a good family and children and all that. ஏதோ நல்ல குடும்பம் கிடைச்சு நல்ல பிள்ளைங்க கிடைச்சிட்டாங்க என்பது மட்டுமே ஆசீர்வாதம் என்று எண்ண கூடாது. The problem with us is we look at all these things and we think that is blessing. இவையெல்லாம் கண்ணால கண்டுட்டு நாம என்ன சொல்லிரோம்?
நினைக்கிறோம் இதுதான் ஆசீர்வாதம்னு நம்ம. We think if we have car, if we have riches, we have gold, we have money, we think that is blessing. என்ன கார் நல்லா இருக்கா, வீடு நல்லா இருக்குதா, பணம் இருக்குதா, பொருள் இருக்குதா, நமக்கு ஆசீர்வாதம் இருக்குதுப்பா. But what you need to understand, that is not the blessing, my friend. ஆனா நாம் என்ன அறிய வேண்டும் என்றால் நண்பர்களே, இது ஆசீர்வாதம் என்று அல்ல. Blessing is far greater than all these things. இவைகளை காட்டிலும் ஆசீர்வாதம் என்பது மகா பெரியது. You know why? ஏன் தெரியுமா? Because it is the blessing that brought you riches, the blessing brings you the car, the blessings brings you a good job, gives you a good family and makes you prosperous in every way. பாருங்கள், இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் தானே நமக்கு வந்து செழிப்பை கொடுக்கிறது, ஐஸ்வர்யத்தை கொடுக்குது, பொருளை கொடுக்குது, பணத்தை கொடுக்குது, நல்ல குடும்பத்தை கொடுக்குது. ஆவே அந்த ஆசீர்வாதம் தான் வித்தியாசமானது, மகா மேன்மையானது. What we do is we look at the results of the blessings and we think that is a blessing. ஆசீர்வாதத்தினால் கிடைக்கிற பலன்களை வைச்சுக்கிட்டு இதுதான் ஆசீர்வாதம், இதுதான் ஆசீர்வாதம் என்று நம்ம நினைச்சிட்டு போயிடுறோம். So as a Christian person, as a believer, you should not be confused about the blessing and the results of the blessing. ஆகவே விசுவாசிகளாகிய நாம் ஆசீர்வாதம் என்னதென்றும் ஆசீர்வாதத்தினால் வருகிற பலன்கள் இன்னதென்று வேறுபட்டு நாம் அறிந்திருக்கிறது ரொம்ப முக்கியம். Riches and money is the results of blessing. பொருளாதாரத்திலையும் பணத்திலும் இருக்கிற செழிப்பு வந்து ஆசீர்வாதத்தினால் வருகிற பலன்கள் இவைகளாம். Good house is the results of blessing. ஆசீர்வாதத்தின் பலன் தான் நல்ல வீடு. Having a good car is the results of blessing. ஆசீர்வாதத்தின் பலன் தான் கனி தான் நல்ல கார். Having a good job is the results of God blessing upon you. தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற பலன் நல்ல வேலை கிடைக்கும். Having a good wife and children is the result of God's blessing upon you. கர்த்தரின் ஆசீர்வாதத்தினால் வருவது நல்ல மனைவி நல்ல பிள்ளைகளும். See, these are all the results. Don't look at the results of the blessing and think that is the blessing. ஆகவே இந்த பலன்கள்லாம் வச்சுக்கிட்டு இதுதான் ஆசீர்வாதம்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. ஆசீர்வாதம் தான் இவைகளெல்லாம் பிறப்பிக்கிறது, ஒளி ஆசீர்வாதம் மகா மேன்மையானது. Blessing of the Lord is far greater than all these things. It is far more superior and powerful than these things. ஆகவே கர்த்தரின் ஆசீர்வாதம் இந்த பலன்களை காட்டிலும் மகா மேன்மையானது அவை. Turn with me to a scripture in John chapter 3. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். The context may be a little different. இந்த பின்னணி வேணா வேற மாதிரியா இருக்கலாம். But the principle can be applied here. ஆனால் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற விதிமுறையோ இது கேட்டது. Verse 8. 8ஆம் வசனம் பாருங்க. The wind blows wherever it wishes, you hear the sound, but you cannot tell from where it comes and from where it goes. So is everyone who is born of the Spirit. யோவான் 3:8ஆம் வசனம் பாருங்கள். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இந்த இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறக்கிறவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். Listen carefully to what is being said here. The wind blows wherever it wishes. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கவனிங்கள். 8ஆம் வசனம், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. That means you cannot control the wind. That will blow wherever it wants, wherever it wishes. என்ன அர்த்தம்னா காத்து வீசுறத நம்ம கட்டுப்பாடு கொண்டு வர முடியாது. அது வீசுற இடத்துல அது வீசும். And then it says there, and you hear the sound of it but cannot tell where it comes from and where it goes. அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. See, the wind blows, காத்தடிக்குது, but you cannot see the wind. காற்றை நாம பார்க்க முடியாது. You can hear the wind, ஆனா காற்று அடிக்கிறதை காதுல கேட்கலாம். but you cannot tell from where the wind is coming and where it is going. ஆனாலும் நமக்கு தெரியாது எந்த பக்கத்துல இருந்து காற்று அடிக்குது, எந்த இடத்துக்கு போகுதுன்னு கூட. No, nobody can tell from where it is coming and where it is going. அது எங்க இருந்து வந்துச்சு எப்படி போகுதுன்னு யாருக்கும் தெரியாது காற்றை பத்தி. You cannot see the wind, you cannot predict where it is coming and where it is going. ஏன்னா காற்றை கண்ணால பார்க்க முடியாது. ஆகவே நமக்கு சொல்ல முடியாது காத்து இன்னைக்கு இங்க இருந்து வந்துச்சுங்க அங்க போதுங்கன்னு. You can't see it. ஏன்னா பார்க்க முடியாது. But the thing is, when the wind blows, you can see the effects that it produces. ஆனால் காற்று வீசும் பொழுது அதனுடைய பலன் மேல படுறதையும் வீசுறதும் விதத்தையும் பார்க்கிறோம் நம்ம கண்ணார. In Bangalore, it's very much severe. அது பெங்களூர்ல நல்லாவே தெரியுது. When the wind blows, you see the effects that it produces. பார்க்கலாமே காத்து அடிக்கும் போது அதோடைய பலன் எங்கெங்கெல்லாம் அடிக்குதுன்னு. For example, all the leaves will be shaking. பார்க்கலாம் காத்துல அடிச்ச உடனே எல்லா மரத்தினோட இலையும் அரிசியும் ஒரே மாதிரி. Now that is not the wind, that is the result of the effect of the wind on the tree. அதாவது மரத்தினுடைய இலை அசைக்குதுனோனே அதுல காத்து நினைச்சுக்க கூடாது. அது இலை. You will find காத்து வேற. You will find all the dust and the leaves in the ground, rising up. The wind blows it. காத்து அடிச்ச உடனே தரையில இருக்கிற புழுதியெல்லாம் குப்பையெல்லாம் கிளம்புது பார்க்கிறோம். Now that is not the wind, that is the effect that the wind produces on it. குப்பை கிளம்புறதுனால
முடியாது. காத்துனாலே வந்த பலன் அவை, அதனால கிளம்புது மேல. In the same way, just like how the wind you can't see, the blessing of God is something supernatural. It is a supernatural thing. அதே மாதிரி தானே காற்றை போலதான் ஆசீர்வாதம் நம்மால கண்ணால காண முடியாதவை, அவை மகா பெரியவை. It's a supernatural power, invisible power that God has put within every believer. இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் வல்லமை அது. அது தேவன் அருளுகிறது அந்த ஆசீர்வாதம். அதை நம்ம கண்ணால காண முடியாது. You cannot see this power because it is invisible. இந்த வல்லமை நம்ம கண்ணால காண முடியாது, ஏன்னா காணக்கூடாதவை. It is a spiritual power. அது ஆவிக்குரிய வல்லமையும் கூட. But you can see the effects of this power in a person's life. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தினுடைய வல்லமையை ஒரு நபருடைய வாழ்விலே காணலாம் நம்ம கண்ணால. That is what it's talking about. அதை தான் பேசுகிறது இந்த வசனம். See, we should not look at the effects or the results of what is produced by the wind and think that is the wind. அத காத்து அடிச்சதுனால வந்த பலனை பார்த்துட்டு இதுதான் காத்துன்னு சொல்லிட மாட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஆசீர்வாதத்தினால வர்ற பலனை பார்த்து இதுதான் ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. In the same manner, we should not look at the results of what the blessing produces and think that is a blessing. ஆகவே அதே மாதிரி ஆசீர்வாதத்தினால் உண்டான பலனை பார்த்துட்டு இதுதாங்க ஆசீர்வாதம் சொல்லிட கூடாது. நாம You should be very clear in your mind. மனதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். That riches is not a blessing. ஐஸ்வரியம் ஆசீர்வாதம் அல்ல. Money is not a blessing. பணம் இருக்கிறது ஆசீர்வாதம் என்று சொல்லக்கூடாது. Good house or car is not a blessing. நல்ல வீடு கார் வச்சிருக்கிறது ஆசீர்வாதம் கிடையாது. All these things are the result of God's blessing upon your life. இதெல்லாம் பலன். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் இருக்கிறதுனாலே வருகிற பலன்கள் இவைகள்லாம் வெளியில காமிக்கப்படும். That is why if you have all these things, you must recognize that God has blessed you with these things. ஆகவே இவையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுன்னா இதன் மூலமா நமக்கு தெரிய வருது தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம வாழ்விலே இருக்கிறது என்பதை. Everybody say with me. எல்லாரும் சொல்லுங்க. The blessing is greater. ஆசீர்வாதம் பெரியது. Say it again. The blessing is greater. சொல்லுங்க. ஆசீர்வாதம் பெரியது. Blessing is greater than riches. ஆசீர்வாதம் செழிப்பை காட்டிலும் பெரியது. It is greater than the house. வீட்டை காட்டிலும் பெரியது. Greater than the car. காரை காட்டிலும் பெரியது. Greater than everything. எல்லாவற்றை காட்டிலும் ஆசீர்வாதம் பெரியது. Be very clear about that. அத பத்தி நம்ம தெளிவா இருக்கணும். Now I'll show you why that is important. Why you must understand and know for sure that blessing is greater than money and all these things that we've been talking about. அதாவது ஆசீர்வாதம் தான் இந்த பொருள், பணம், செழிப்பு, ஐஸ்வரியத்தை காட்டிலும் பெரியது என்பதை நாம் அறிந்து நிச்சயித்து இருப்பது ஏன் அவசியம் நான் இப்ப சொல்றேன் பாருங்க. Why you need to understand the distinction between the blessing and the results that blessing produces. ஆசீர்வாதமும் ஆசீர்வாதத்தினால் உண்டாகிற பலனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் அறிந்திருப்பது ஏன் அவசியம்? As a believer, why this is important? As a child of God, why this is important? தேவனுடைய பிள்ளையாக நாம் தெளிவாக இதை அறிந்திருப்பது, இந்த வித்தியாசத்தை அறிந்திருப்பது ஏன் முக்கியம் தெரியுங்களா? Because if you don't understand that the blessing is greater than money and riches and all these things, இந்த ஆசீர்வாதம் தான் அந்த பணம், பொருள், செழிப்பை காட்டிலும் பெருசுன்னு அறிந்திருப்போமானால், if you think money is greater and riches is greater and car is greater and house is greater, நீங்க பணம் தான் பெருசு, கார் தான் பெருசு ஆசீர்வாதம், இதுதான் ஐஸ்வர்யம் தான் ஆசீர்வாதம் சொல்லி நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, then instead of seeking the blessing of God, you will start chasing after money, running after cars and houses and all these things. இந்த ஆசீர்வாதம் தான் இந்த செழிப்பு, பணம் இதெல்லாம் என்று நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அப்போ நம்ம என்ன தப்பு செய்வோம் தெரியுங்களா? கர்த்தரின் ஆசீர்வாதத்தை விட்டுட்டு பணத்துக்கு பின்னாடியும், பொருளுக்கு பின்னாடியும், காருக்கு பின்னாடியும், வீட்டுக்கு பின்னாடியும் போயின்னு இருப்போம். ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு. See, this is what happens to many believers. இதுதான் நடக்கிறது அநேக விசுவாசிகளுடைய வாழ்விலே. They are ignorant. They lack knowledge that the blessing is far greater than money and riches. பாருங்கள், தெரியல ஆசீர்வாதம் இந்த மாதிரியான பொருள்களை காட்டிலும் பெரியது என்பதை. And when they fail to understand and realize this, what happens is they leave forsaking the blessing of God and they start running after riches and money. என்ன கர்த்தரின் ஆசீர்வாதம் முக்கியம், அதுதான் பெருசு, அத விட்டுருவாங்க கர்த்தரின் ஆசீர்வாதத்தை.
கர்த்தர் ஆசீர்வாதமா கொடுக்கிறது பணம் தானே, பொருள் தானே, இது வந்தாதான் ஆசீர்வாதம், இது வந்தாதான் ஆசீர்வாதம் என்று அதை தேடிக் கொண்டு போகிறோம். Oftentimes when believers start out their Christian life, they started out very well. பாருங்க, கிறிஸ்தவங்க தங்க கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்ப கட்டத்துல நல்லாதான் ஆரம்பிச்சு நல்லாதான் வாழ்ந்துட்டு Keep வராங்க. going very well in their life. நல்லாதான் வசனத்துக்கு ஏற்ப போல நல்லா நடக்குது Then வாழ்க்கை. all of a sudden you'll find that they leave these things and begin to run after money and riches and all that. ஆனால் பாருங்க, இந்த ஆவிக்குரிய அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் விட்டுட்டு திடீர்னு என்ன ஆகுதுன்னு தெரியல, இது பின்னாடி போயிட்டு இதுதான் ஆசீர்வாதம்னு போவாங்க. They forsaken the blessing of God, left the blessing of God. தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டுறது. Because they have no knowledge about it, they don't understand this power. அதாவது இந்த ஆசீர்வாதத்தை குறித்து அறிவில்லை, இதோடைய வல்லமை குறித்து எண்ணம் இல்லை பாருங்க. They don't understand that blessing is far greater and more powerful than money and all these இந்த things. பணம் பொருள் செழிப்பை காட்டிலும் இந்த ஆசீர்வாதம் மகா வல்லமை மிக்கது என்று தெரியாதிருக்கிறார்கள் They கிறிஸ்தவர்கள். don't understand that if God's blessing is upon them, then these things will come after them. இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் தன் வாழ்விலே இருந்தால் இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்பதை அறியல பாருங்க. See, that is why it is important for you to know the difference between both. ஆகவே தான் இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நாம் அறிந்திருப்பது ரொம்ப அவசியமா இருக்கிறது. So that you will not run after money and riches. அப்படி இருக்கும்போது தான் இதுதான் ஆசீர்வாதம்ட்டு பணத்து பின்னாடியும் ஐஸ்வர்யத்து பின்னாடியும் போக மாட்டோம். But rather you will seek God and the blessings of God. அதுக்கு பதிலா என்ன செய்வோம்? கர்த்தரை தேடுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாடி போவோம். That is why in Matthew chapter 6 verse 33, ஆகவே தான் மத்தேயு 6:33 என்ன சொன்னாரு? Jesus said, "Seek ye and the kingdom of God first." முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek God first, understand God first, get to know him first. கர்த்தரை தேடுங்கள், தேவனை தேடுங்கள், தேவனை பற்றி அறிய விதாடுங்கள். முதலாவது Why you need to seek God first and understand God first? Because you need to know how much God has blessed you already. ஏன் முதலாவது தேவனை அறிய வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை அறிய வேண்டும்? ஏன்னா அப்பதான் நமக்கு தெரிய வரும் தேவன் எவ்வளவு நமக்காக வைத்திருக்கிறார் Because என்பதை. when you come to God's word and seek him first and know him, தேவனுடைய வார்த்தையிலே வந்து தேவனை அறிய வேண்டும் என்று தேவன் நமக்காக என்ன வைத்திருக்கார் என்று when you get a அறியும் பொழுது, revelation of God's word, தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த வெளிப்பாட்டை நாம் பெறும் பொழுது then you will not run after money, you will not run after riches and all these things. அப்போ நம்ம இந்த பொருளை காட்டிலும் பணத்தையும் பின்னாடியும் போக மாட்டோம். Why? You will begin to seek God and his blessings. ஏன்னா முதல்ல நம்ம எதை தேடுவோம்? கர்த்தரையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் தான் முதல்ல தேடுவோம் நம்ம. You will get a revelation of God, of who he is and what he has done and accomplished for you. தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் செய்ய முடியும் என்கிற அறிவு நமக்கு முதலாவது வரும். So that is why I tell believers, ஆகதான் விசுவாசத்தை நான் சொல்வதுண்டு, don't leave blessing and start running after money or riches thinking that is greater. ஆகவேதான் ஆசீர்வாதத்தை விட்டுட்டு பணத்து பின்னாடியும் பொருளாதாரத்தின் பின்னாடி ஓடி இதுதான் ஆசீர்வாதம் ஓடக்கூடாதுன்னு. Rather seek the kingdom of God first. அதுக்கு பதிலா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேட வேண்டும். Seek the blessings of God first. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட வேண்டும். When you start seeking the blessings of God, you know what God does? He starts doing the adding unto you. அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது இவைகள் எல்லாம் தேவன் சேர்த்துக்கொண்டே வருவார் நம்ம வாழ்விலே. Amen. Amen. You seek God, he keeps adding the wealth, he keeps increasing the wealth. தேவனை தேட 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 அவர் இங்கே குவித்துக் கொண்டே இருப்பார் செழிப்பை. Don't be deceived by the lies of the enemy. பிசாசினுடைய வார்த்தையின் வஞ்சனையை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும். Don't think that riches and money is far greater and superior than the blessing of God. எப்போதும் என்ன கூடாது, பணமும் பொருளாதாரத்தினுடைய செழிப்பு வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோட பெருசுன்னு என்னவே கூடாது. The devil always tries to twist truth. பாருங்க, சத்தியத்தை திருப்ப பார்க்கறான் பாருங்க. Confuses people with the truth. சத்தியத்தை குழப்ப பார்க்கறான், வஞ்சிக்கிறான். That is why Proverbs 10:22 is very clear. It says the blessing of the Lord it make it rich. ஆகவே தான் நீதிமொழிகள் 10:22 ரொம்ப தெளிவா இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். God's blessing is far greater than riches and money. தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த ஐஸ்வரியம் செழிப்பை காட்டிலும் பெருசு. That is why if you are a believer and you understand this, ஆகவே விசுவாசிகளாய் இருந்து நாம் இதை அறிந்து வைத்திருப்போம் என்றால், you will start seeking God, you will start seeking his blessings. அப்போது நாம் தேவனை தேடுவோம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாடுவோம். You will look towards God to bless you and prosper you. தேவனை ஆசீர்வதிக்க கர்த்தரை நாம் நாடி செல்லுவோம். You will not adapt the world standard. இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி அந்த நிலைக்கு வரணும்னு பார்க்க மாட்டோம். No, you will look to God, you will trust God and you will ask God to lead you and guide you and bless you and prosper you. தேவனை தேடுவோம்,
தேவனை நம்புவோம், தேவன் தான் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் தான் என்னை மேலே செய்வார், அவர் தான் என்னை ஐஸ்வர்யமாக்குவார் என்று அவரை நாடுவோம் எப்பொழுதுமே. In 1 Timothy chapter 6 verse 17. 1 தீமோத்தேயு 6:17 விதமாக சொல்கிறது. The last part of that verse. வசனத்தின் கடைசி பகுதி. It says that it is God who gives you all good things to enjoy life. வாழ்வின் அனைத்து நன்மைகளையும் அனுபவிக்க கர்த்தர் அருளுகிறார் என்று. It is God who gives you every good thing so that you may enjoy life. நலமான காரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் அனுபவிக்கும்படியாக தேவன் அருளுகிறார் என்று. Understand? Now when you read a verse like this, that it is God who gives you every good thing to enjoy life. வாழ்விலே நல்ல காரியத்தை அனுபவிக்கிறதுக்கு தேவன் தான் நலமானதெல்லாம் அருளுகிறார் என்று நாம் படிக்கும் பொழுது, you need to understand what it's saying. என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் சரியாக. People read the word God, they think God is a person who is in heaven. என்ன நினைக்கிறாங்க? தேவன் என்று சொன்னோனே தேவன் பரலோகத்தில் இருக்கிற தேவன். He is there, he does not care about us, he is not concerned about us, he doesn't know anything about us. அவர் பரலோகத்தில் இருக்கிறாரே, அவர் நல்லா இருக்காரு, என்னை பத்தி எங்க அவருக்கு அக்கறை இருக்குது. He does not know what I'm going through in life. வாழ்விலே நான் என்ன மாதிரியெல்லாம் ஊடாய் போகிறேன் என்பது அவருக்கு என்ன தெரியும்? He does not know my sufferings, my needs. என் தேவை, என்னுடைய கஷ்டம்லாம் அவருக்கு தெரியுமா? Some people, when they read verses like this, they think that God is, in heaven and he is cut off from his people, that he has no interaction with people. அதாவது இந்த மாதிரியான வார்த்தை வசனத்தை படித்த உடனே ஜனங்க தேவனையும் தன்னையும் பிரித்து அவர் எங்கேயோ இருக்கிற மாதிரி இவங்க எங்கேயோ இருக்கிற மாதிரி யோசிச்சு நிக்கறாங்க. They think that God is estranged from humanity. அது மனுக்குலத்திலிருந்து தேவன் தன்னை கடந்து கடவுளாய் பிரிந்து இருக்கிறார் என்று நினைக்கிறார்கள். But I want to ask you this question, my friend. இந்த கேள்வி நான் உங்களிடத்தில் கேட்கிறேன் நண்பர்களே. If you are a believer, நீங்கள் விசுவாசிகளாய் இருப்பீர்கள். Where is God concerning you? உங்களை குறித்து தேவன் எங்க இருக்கிறார்? If I ask you where is God, what will you tell me? உங்களை குறித்த மட்டத்திலே தேவன் எங்க இருக்கிறார் என்று கேட்டால் நீங்கள் எங்கன்னு சொல்லுவீங்க? You point up there. மேலே பாப்பா. He's in heaven. பரலோகத்தில் இருக்கிறார். I know he's in heaven. எனக்கு தெரியும் அவர் பரலோகத்தில். But where is God? இப்ப தேவன் Is he only in heaven? அவர் பரலோகத்தில் மட்டும்தான் இருக்கிறாரா? இல்லை, நமக்குள்ளும் இருக்கிறார். He has made his dwelling in you, my friend. உங்களுக்குள் தன் வாசஸ்தலத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். That's why Paul says, know ye not, you are the temple of the Holy Spirit. ஆகவே தான் பவுல் சொன்னார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்பதை அறியாதிருக்கிறீர்களா? God indwells you and me through his Spirit. தேவனானவர் தன்னுடைய ஆவியினாலே உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வந்து வசிக்கிறார். So when you read verses like this, it talks about God is the giver of every good thing. Don't think God is there in heaven, sitting down there in the heaven. தேவன் அனைத்து நன்மைகளையும் அனுபவிக்க சம்பூர்ணமாய் நமக்கு அருளுகிறார் என்று சொல்லும் பொழுது ஏதோ தேவன் அங்க உட்கார்ந்து கொடுக்கிற மாதிரி நினைக்க கூடாது. Now my friend, get a revelation of this. இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாட்டை நாம் பெற வேண்டும் சரியாக. Where is God? தேவன் எங்கே? He is not just in the heaven there. அவர் பரலோகத்தில் அங்க அப்படி இருக்கிறது இல்ல. No, he indwells every believer. ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் வாசமாய் இருக்கிறவர். If you are a child of God, then God lives in you. God has made his dwelling in you. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்குள் இருக்கிறார், வசிக்கிறார். Now listen carefully to what I am going to say. இப்பொழுது நான் சொல்ல வருகிறதை கவனியுங்கள் நன்றாக. He is the giver of every good thing. எல்லா நன்மையான சம்பூர்ணங்களையும் கொடுக்கிறவர் அவர் தேவன். That means he is the person that blesses you with every good thing. அப்படினா என்ன அர்த்தம்? எல்லா நன்மையினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் அவர். Are you getting what I'm saying? நான் சொல்லுகிறது புரிகிறதுங்களா? Who is he? அவர் யார்? He is the giver of every good thing that you may enjoy life. நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர் அவர். He is the blesser of every good thing. எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறவர் அவர். And where is he? அவர் அப்படிப்பட்டவர் எங்க இருக்கிறார்? He lives in you and me, my friend. அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வசிக்கிறாரே. Now think practically for a moment. இப்போ நடைமுறையில தான் யோசிச்சு பாருங்க. A lot of Christians don't know what is in them. அநேக கிறிஸ்தவர்களுக்கு தங்களுக்குள்ள யார் இருக்கிறானே தெரியறதில்ல. They don't know who is in them. அவர்களுக்குள்ள யார் இருக்கிறான்னு அறிவில்ல. The giver of every good thing lives in them. எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் அருளுகிறவர் உள்ள இருக்கிறாரு. The one who blesses you with every blessing lives in them. எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கிறவரே உங்களுக்குள்ள இருக்கிறார். They have the blesser and the giver of every good thing in them. அவங்களுக்குள்ள எல்லாம் கொடுக்கிறவர் உள்ளத்துல இருக்கிறார். And then they are going and searching everywhere for blessing. அப்புறமா இவரை வச்சுக்கிட்டு வெளியில போய் ஆசீர்வாதத்தை தேடுறது.
They're running everywhere for money. பணத்துக்கு இங்கேயும் அங்கேயும் ஓடுறது. They go to everyone here and there for blessing. ஆசீர்வாதத்துக்கு இங்கேயும் அவர்கிட்ட கிடைக்குமா இவர்கிட்ட கிடைக்குமா? Ignorant of God's word. தேவனுடைய வார்த்தை குறித்து அறியாமை. Lack of knowledge, and that is why they perish. They are ruined and destroyed. கர்த்தரின் வார்த்தையின் அறியாமையினாலே சங்காரமாக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். I mean, they don't seek the person that lives in them. அவர்களுக்குள்ளே வசிக்கிற நபரை விட்டுட்டாங்க பாருங்க. They don't have a revelation of who lives in them. அவர்களுக்குள்ளே யார் இருக்கிறார் என்ற எண்ணம் இல்லை. The one who gives every good thing and every good blessing lives in them. எல்லா நன்மையும் கொடுக்கிறவரே இருக்கிறாரே. They have him inside. உள்ள வச்சிக்கிட்டு And then they are going and seeking everyone to prosper. எல்லாரையும் பார்க்கறது கையேந்தினே செழிப்பாக்குவாங்களா? எங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா? That is why Jesus said, first seek the kingdom. ஆகவே தான் தேவன் சொன்னார், இயேசு கிறிஸ்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. Get a revelation of his kingdom. அவருடைய ராஜ்யத்தை குறித்து வெளிப்பாடு இருக்கட்டும் முதல்ல. Get a revelation of what is in you and who is in you. உங்களுக்குள் யார் இருக்கிறார், எப்படிப்பட்டவர் இருக்கிறார் என்ற வெளிப்பாடு முதலாவது தேடுங்கள். I tell you, when you get a revelation of that, then you don't have to go anywhere. You don't have to go to anyone to be blessed. அப்படி அறிவு வெளிப்பாடு இருக்குமானா யாரையும் தேடி போக வேண்டியதில்லை, எந்த பொருளையும் தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. I know many people who have the blessed in and go to everyone to get blessing. ஆசீர்வதிக்கிறவரே உள்ள வச்சுக்கிட்டு ஆசீர்வாதம் வெளியில கிடைக்குமான்னு தலை நீட்டுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. Whichever preacher comes, bless me, they say. இல்ல எந்த மாதிரி பிரசங்கியார் வந்தாலும் ஆசீர்வதிங்க போதுகிறேன் தலையை கொடுக்குறாங்க. I don't want to say anything. எதுவும் சொல்ல விரும்பல அதுக்கு மேல. But the thing is this. ஆனால் காரியம் இதுதானே. They don't know who lives in them. தனக்குள் வசிக்கிறவர் யார் என்று தெரியல. They carry the blesser. They carry the giver of every good thing. They have him and they go everyone begging. அவரை எடுத்துக்கினே போறாங்க பாருங்க. ஆசீர்வதிக்கிறவரையே உள்ள வச்சுக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அவரையும் தூக்கிட்டு போயிட்டு எல்லா இடத்துலயும் போய் கையேந்துறாங்க. Some children who are married, they are still looking to the parents like this. இன்னும் சொல்ல போனா பிள்ளைங்க கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி போனாலும் இன்னும் அம்மா அப்பா கிட்ட தொத்தி. Some are still looking to the mother-in-laws and father-in-laws like this. அம்மா மாமியார் மாமனாரையே எதிர்பார்த்து இருக்கிறது. If they have uncles in Dubai, America, UK, they are looking at them like that. துபாய்லயும் அமெரிக்காலயும் லண்டன்லயும் அங்கிள் ஆண்டி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எழுதி போட்டு, please have mercy, I'm a poor little Indian here, please help me little. ஏழை இந்திய நான் இங்க இருக்கிறேன் நினைச்சுக்கோங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்னை பத்தி கொஞ்சம். You know how many preachers come and tell me, you know, I'm a poor preacher. எத்தனை பிரசங்கிமாருங்க தெரியுமா என்கிட்ட வந்து சொல்லிருக்காங்க நான் ஏழை பிரசங்கிமார் என்று. Christian people come and say I'm a poor Christian. எத்தனை கிறிஸ்தவ மக்கள் வந்து சொல்லிருக்காங்க தெரியுங்களா நான் ஏழை கிறிஸ்தவன். I tell them either you are one, you cannot be both. You cannot be poor and you cannot be a Christian. அதாவது ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும், ஒண்ணு கிறிஸ்தவனா இருக்கணும் இல்லனா ஏழையா இருக்கணும், ஏதாவது ஒண்ணுதானே. If you are poor, you are not a Christian. ஏழையா இருந்தீங்கன்னா நீங்க கிறிஸ்தவங்க கிடையாது. And if you are a Christian, you are not poor. ஏன் கிறிஸ்தவனா இருந்தீங்கன்னா நீங்க ஏழை கிடையாது. Are you listening to me carefully? புரியுதுங்களா நான் சொல்றது? You know why? You are poor because you lack knowledge of God's word. நீங்க ஏழையா இருக்கீங்கன்னா தேவனுடைய வார்த்தையினுடைய அறிவு இல்லன்றதுனால தானே. You are ignorant about what Jesus has done for you through the cross. சிலுவையிலே தேவன் செய்த இயேசு கிறிஸ்து செய்த காரியம் அறியாததுனால தானே ஏழை. Understand? That is why I say there's no poor Christian. ஆகவே நான் அதை வச்சு தான் சொல்றேன் ஏழை கிறிஸ்தவம் கிடையாது. There's no poor preachers or poor pastors. எந்த ஒரு ஏழை பிரசங்கிமாரும் இல்ல ஏழை போதகரும் கிடையாது. Because if you are a Christian, then you have the giver of every good thing in you, my friend. நீங்கள் கிறிஸ்தவனாய் இருப்பீர்கள் என்றால் அனைத்து நன்மைகளையும் அருளுகிறவர் இருக்கிறாரே. The one who has the power to bless you with every blessing lives in you. எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்க கூடிய வல்லமை உடைய தேவன் இருக்கிறார் உங்களுக்குள்ள. My question is this. கேள்வி இதுதானே. Why does God come to live in me? For what? எதற்காக தேவன் எனக்குள்ள வந்து வசிக்கிறாரு? Why should he die and why should he make a way so that he can come and live in me and indwell in me? For what did he do all these things? எனக்காக ஏன் வந்தார், எனக்காக ஏன் மரித்தார், எனக்குள்ள ஏன் வந்து வசிக்க வேண்டும்? To live in poverty and lack and want? என்னுடைய தரித்திரத்திலையும் குறைச்சலையும் வச்சிருக்கவா? To live in sickness and disease? வியாதியிலும் நோயிலும் வாழ்வதற்கு என்றா வந்திருக்கிறாரு? To live as a failure and a nobody and a nothing in this life? இந்த வாழ்விலே ஒண்ணு இல்லாம தோல்வி கண்டடைகிற நபராய் இருக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு. Is that why God has come and dwell in me? அதுக்கென்று அவர் வந்திருக்கிறாரா? No, my friend. இல்லை நண்பர்களே. He has come so that he may bless us. நம்மை ஆசீர்வதிக்கவே அவர் வந்திருக்கிறார். Amen. Amen. That is why he has come to be in you, live in you and dwell in you. அதற்காகவே வந்து உங்களுக்குள் நிலைத்திருக்கிறார், வாசம்
பண்ணியிருக்கிறார். So that he can help you to be a great blessing, he can bless you in life. வாழ்விலே நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தான். See, a lot of people don't understand this. இதை அநேகர் அறியாது இருக்கிறார்கள். The problem with the Christian world is lack of knowledge of God's word. கிறிஸ்தவ உலகத்தினுடைய பிரச்சனை என்ன? தேவனுடைய வார்த்தை குறித்து அறியாமைதானே. And I think we preachers are to blame. அதுக்கு யார குற்றம் சாட்டணும்? பிரசங்கிமார்கள். Because instead of preaching God's word and teaching God's word, we do everything else. பிரசங்கிமாராக நாங்க என்ன பண்ணிட்டோம்? நாங்க தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய காரியத்தை எடுத்து பிரசங்கிக்கிறதுக்கு பதிலா வேற ஒண்ணு பிரசங்கியாச்சு. You know, sometimes we think church is like a big circus. அதாவது சர்க்கஸ்ன்னு நினைச்சுக்கிறோம் சபையை சில நேரத்துல. In the circus, every time you have to do something new. சர்க்கஸ் போட்டோம்னா கூடாரத்துல ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதுசா காமிக்கணும் பாருங்க. Then only you will go for the circus. அப்பதான் நீங்களும் போவீங்க பார்க்கிறதுக்கு சர்க்கஸ். If nothing is new, then you will not go. One time you will go, that's all finished. அத ஒவ்வொரு வருஷமும் புதுசு இல்லனா அதே தான் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்கன்னா நீங்க போவீங்களா? So they think church is also a big circus. ஆகவே இவங்க போதவங்க நினைச்சுக்கிறாங்க சபைன்றது சர்க்கஸ் மாதிரி. You know, I studied in a Bible school. நானும் பைபிள் காலேஜ்ல படிச்சேன். In one particular subject called pastoral theology. அது pastoral theology, அத போதகரின் இறையியல் என்ற ஒரு பாடம் இருக்குது. He was the principal of that Bible school who taught me the subject. அதாவது அந்த காலேஜோட பிரின்சிபல் இந்த போதனையை போதித்தார். And he's giving a big description about the church. சபையை குறித்து ஒரு காரியத்தை விளக்கி சொன்னார் பாருங்க. He is saying that the pastor is like the ringleader with a whip. அவர் என்ன சொல்லி கொடுத்தா தெரியுங்களா அந்த பிரின்சிபல்? அதாவது பயிற்சி விக்கிற ஒரு எஜமான் மாதிரி ஒரு ringleader பாஸ்டர்ன்றவரே. And all the believers are like the animals. One is like a monkey, one is like an elephant, one is like a camel, one is like a donkey. அதாவது சர்க்கஸ்ல இருக்கிற ட்ரெய்னர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறார், அதான் போதகரே. அவன் ஜனங்களா சில பேர் குரங்கு மாதிரி, சில பேர் சிங்கம் மாதிரி, சில பேர் யானை மாதிரி இருப்பாங்க. So what this ringleader should do is he must take the whip and be whipping everybody, because sometimes a monkey will do some tricks, you know, he'll scratch that, he'll do. ஆகவே இந்த போதகரா இருக்கிற ட்ரெய்னர் என்ன பண்ணணுமா? சாட்டையை வச்சிக்கிட்டு யாராவது குரங்கு மாதிரி இருக்கவங்க சேஷ்ட பண்ணா அவங்கள ஒரு அடி சாட்டை. He says how sometimes in the church there'll be some elephants, big fat people. அப்புறம் சில பேர் நல்லா எலிஃபண்ட் மாதிரி யானை மாதிரி இருப்பாங்க பெருசா. They'll try to throw the weight in the church. அது நல்ல எல்லாத்தையும் அழுத்த பாப்பாங்க. They'll try to push everybody aside. எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு தான் முன்னாடி வரணும்னு யோசிப்பாங்க. So the ringleader will take, and you know, he has to control everything and keep it like that. ஆகவே இப்போ என்ன பண்ண அந்த ஆளையும் எடுத்து சாட்டை வச்சு எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கணும் அவரை. 6 months he spoke only this. இது 6 மாசம் சொல்லி கொடுத்தாரு பாருங்க இத. No wonder the church is like that. இப்போ ஆச்சரியமே இல்லையே சபை இப்படி இருக்குதுன்னா. See, they don't even know what the church is about. சபைனால என்னன்னு தெரியல அந்த பிரின்சிபலுக்கு. We need to get a revelation, my friend. அது குறித்து வெளிப்பாடு நாம் அறிய வேண்டும். We need to have clear knowledge about the Bible. வேதத்தை குறித்து தெளிவான அறிவு இருக்க வேண்டுமே. That is why I believe in preaching the truth. ஆகவே தான் சத்தியத்தை போதிக்கிறதை நான் நம்புகிறேன். Problem is people don't understand the nature and the power of God's word. தேவனுடைய வார்த்தையினுடைய சுபாவம் அதனுடைய வல்லமை அறியாதிருக்கிறது தான் பிரச்சனையே. I tell you, God's word is more powerful than me. நான் சொல்கிறேன் பாருங்கள், தேவனுடைய வார்த்தை என்னை காட்டிலும் வல்லமை மிக்கது. God's word has the power to change you and transform you. தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கிறது உங்களை மாற்றக்கூடிய வல்லமை. So that is why we don't have circus here. ஆகவே தான் நாம் இங்க சர்க்கஸ் வச்சிட்டு இல்ல யாரையும் பயிற்சிக்கிற. Every week I don't invent something new to entertain you. உங்களை நல்ல சந்தோஷமா வச்சிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை செய்யறது இல்ல இங்க வந்து ஞாயிற்றுக்கிழமையில. We have lot of other things for entertainment. கேலிக்கே கூத்தெல்லாம் செய்யறதுக்கு வேற வேற காரியங்கள் இருக்கின்றன உலகத்துல. Church is a place where we come to know God and understand God more and more. சபை என்பது தேவனை குறித்து அறியும் அறிவிலே வளரக்கூடிய இடமாகும். Church is a place where the manifold wisdom of God is revealed to. இந்த சபையிலே தானே தேவனுடைய அந்தரங்க அறிவு ஞானம் வெளியரங்கமாக்கப்படுகிறது. Where the heart of God, the mind of God and the purpose and the plans of God is proclaimed to people. இங்கே சபையிலே தானே தேவனுடைய சிந்தை, அவருடைய ஞானம், அவருடைய சித்தம் விவரிக்க வெளிப்படுத்துகிற இடமாக இருக்கிறது. Church has been ordained to proclaim the good news, my friend. நற்செய்தியை அறிவிக்கிற இடம்தான் சபை. Good news to dying humanity, to suffering humanity. கஷ்டப்பட்டு மரித்துக் கொண்டிருக்கிற மனுகுலத்துக்கு நற்செய்தி அருளுவதுதான் சபையே. You know, yesterday I was watching a program on TV. டிவில ஒரு ப்ரோகிராம் பார்த்துட்டு இருந்தேன் பாருங்க. 2 young men, preachers with white and white.
ரெண்டு வாலிப பிரசங்கிமாருங்க வெள்ளை வெள்ளைன்னு சொல்லி standing on the streets there, some people are crowded there, அங்க தெருவுல நின்னுகிட்டாங்க. அங்க சில கூட்டங்கள்லாம் கூடிச்சு and they are preaching. பிரசங்கிக்கிறாங்க. You know what he's saying? என்ன சொன்னா தெரியுங்களா? He's talking, now there were children and teenage people and adult people. அது சின்ன பிள்ளைங்க வாலிபருங்க பெரியவங்க எல்லாரும் இருந்தாங்க. So the great good news that he had to tell them was this. அவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய நற்செய்தி என்ன தெரியுமா வச்சிருந்தாரு? He's saying சாவு எப்போ வேணாலும் வரும். It will come any time. This is the good news. சாவு எப்போ வேணா வரும். You can die when you are small, young, baby. சின்னதுலயே குழந்தையிலே செத்துறலாம். You can die in your teenage. வாலிப பருவத்திலே சாவு வரலாம். You can die in your old. வயசாயும் சாகலாம். No. If I had a stick, you know, I would குச்சி இருந்தா போய் அப்பயே அடிச்சிடணும் அவரை போயிட்டு. அப்படி இருந்தது. He's talking about death. சாவை குறித்து பேசுறார் பாரு. The good news is not about death, my friend. It is about life. நற்செய்தி என்பது சாவு இல்ல, ஜீவன். How to live here. எப்படி வாழ்வது இங்கே. How to live successfully. எப்படி ஜெயமாய் வாழ்வதுதான் நற்செய்தி. How to overcome your problems and challenges. பிரச்சனைகளையும் சவால்களையும் எப்படி மேற்கொள்வதுதான் நற்செய்தி. How to overcome the difficulties that you face in the family, in the office, in business, in this world. இந்த குடும்பத்திலும் வேலை ஸ்தலத்திலும் உலகத்திலும் எப்படி எல்லாவற்றையும் மேலும் முன்னேறுவது என்பது தானே நற்செய்தி. Well, that is what the good news is about. அதான் நற்செய்தி என்பதே. That's what I'm thinking in my mind. I must do a series on, you know, what is the gospel and preach it on television. ஆகவேதான் எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது பாருங்க மனதிலே, சுவிசேஷமா என்னன்னு டெலிவிஷன்ல போதிக்கணும் முதல்ல. So that at least some of the preachers will hear and they will learn and they will do good work there. ஏன்னா சில பிரசங்கிமாருங்க அதை கேட்டுட்டு நல்லா ஊழியம் செய்யட்டும். I'm not against them, I'm for them. அவங்களுக்காக தான் நான் இருக்கிறேன், அவங்களுக்கு விரோதமா இல்லையே நானே. But some of them are just ignorant. Nobody has taught them these things. ஏன்னா சில பேர் இதெல்லாம் அறியாம இருக்காங்க, ஏன்னா போதிக்கப்படல அவங்களுக்கு. You know, I know many young preachers who want to learn these things. வாங்க அநேக வாலிப பிரசங்கிமாருங்க இருக்காங்க, கத்துக்கணும்னு ஆசை இருக்குது. All over Karnataka, many young people follow our teachings. They learn. There's such a hunger and thirst for our teachings. கர்நாடகா முழுவதிலும் எவ்வளவோ வாலிப போதகர்கள் இருக்காங்க. நம்மளோட மாதிரியான போதனை வசனத்தை எடுத்து போதிக்க வேண்டும் என்று அறிவு வேணும் என்று விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள். Nobody has taught them these things. இதெல்லாம் யாரும் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலையே. They are ignorant. அறியாமையிலே இருக்கிறார்கள். That is why they don't know these things. ஆகவே தான் இத பத்தினா தெரியல. But this is what it is. ஆனால் காரியம் இதுதான். As a believer, you must be clear about this thing. விசுவாசிகளாகிய நீங்கள் இதை குறித்து தெளிவான மனதை உடையவர்களாக இருக்க வேண்டும். Should not be confused about blessing and about riches and money. கர்த்தரின் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வரியம் செழிப்பையும் வெச்சிட்டு குழப்ப கூடாது. If you think money is greater, riches is greater, then you will leave the blessing and you will start running after these things. அது ஐஸ்வரியம் செழிப்பு பணம் பொருளாம் பெருசுன்னு இருந்துச்சுன்னா நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை விட்டுட்டு இதை தேட ஓடிடுவீங்க. And your life will be ruined and destroyed. அப்படி செய்யும் பொழுது உங்கள் வாழ்வு வீணடிக்க அழிக்கப்பட்டு போய்விடும். But when you understand that blessing is greater, ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் பெருசு என்று அறியீர்கள். then you will not run after money, my friend. நான் சொல்றேன் நண்பர்களே, பணத்துக்கு பின்னாடி போக மாட்டோம். You will not run after riches. ஐஸ்வரியத்துக்கு பின்னாடி போக மாட்டோம். You will not run after silver and gold and house and car and all these things. தங்கம் வெள்ளி கார் பணம் வீடுன்னு ஓட மாட்டோம். You will seek God. தேவனை தேடுவோம். You will seek his kingdom. அவருடைய ராஜ்யத்தை தேடுவோம். And you will seek his blessing. அவருடைய ஆசீர்வாதத்தை தேடுவோம். Because you know that when God begins to bless you, then all these things will be added to your life. உங்களுக்கு தெரிய வரும் இவைகளை காட்டிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு முக்கியம் என்பதை. So I'll just stay with this. இதோ நான் நிறுத்துறேன். I've not even come to the meaning or definition of the word blessing. இன்னும் ஆசீர்வாதம்னா என்னன்னு அர்த்தம் கூட இன்னும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. But next week I'll start from that and we'll continue. ஏனா அதுல இருந்து அடுத்த வாரத்துல ஆரம்பிச்சு நான் விளக்கி சொல்லிக்கிறேன். Blessing is an invisible supernatural power of God. ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய இயற்கைக்கும் அப்பாற்பட்ட வல்லமை மிக்க காரியம். I'm not talking about natural power, natural abilities. I'm talking about a supernatural power, supernatural ability, supernatural favor upon a person. அதாவது வல்லமை ஆசீர்வாதம் என்பது மனுஷனுக்கு இல்ல, இங்க இயற்கையில் இருக்கிற வல்லமை சக்தி பத்தி எல்லாம் பேசல. இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது, திறமை, பலன், வல்லமையாகும் அவை. And I want to show you how this supernatural power is in every believer. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த வல்லமை
ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். That power is in you, my friend. நான் சொல்கிறேன் நண்பர்களே, அந்த வல்லமை ஆசீர்வாதம் இருக்கிறது உங்களுக்குள்ளே. That is why it says it is God who gives power to get wealth. ஆவனா சொல்லியிருக்கிறது, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் என்று. You have supernatural power inside you to become prosperous. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்கான இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் உங்களுக்குள்ள இருக்கிறது. Nobody, nothing can keep you down in life. உங்களை யாரும் எதுவும் வாழ்க்கையில கீழே தள்ளிவிட முடியாது. So choose this way. ஆகவே இந்த வழியை தேர்ந்தெடுங்க. Don't choose poverty. தரித்திர வழியை It's not for you. வேண்டாம். அது நம்மளுடையதல்ல. It's not God's will for you. அதுவும் தேவனுடைய சித்தமும் கிடையாது. God wants you to prosper. தேவன் செழிக்க விரும்புகிறார். That is why He has put this power in you. ஆகவே தான் இந்த வல்லமை கொடுத்திருக்கிறார். This power causes you to abound with prosperity. செழிப்பிலே செழித்தோங்க செய்வது இந்த வல்லமை தானே. That is why He says the blessing of the Lord, it make it rich. It comes from God. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம் தரும். இந்த ஐஸ்வர்யம் தான் பலன் கொடுக்கிறது. God's power தேவ வல்லமை in you அது உங்களுக்குள் இருக்கிறது. makes you success. உங்களை வெற்றி உள்ளவனாக makes you a victorious person. ஜெயமுள்ளவளாக மாற்ற. makes you an overcomer. மேற்கொள்ளுவளாக மாற்ற. makes you to abound in financial and material wealth. பண விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் செழித்தோங்க செய்வதற்கு அந்த வல்லமை இருக்கிறது. That is why Jesus said, ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், you shall know the truth will liberate you and set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். He didn't say go to the greatest evangelist or the most anointed evangelist or pastor and he will pray and you will be free. அப்போங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட பெரிய சுவிசேஷகர் இருக்கிறாரே, அவர் ஜெபிப்பார், நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லலையே. Wherever meeting takes place, all Christian people only are there, believers only are there. எங்க கிறிஸ்தவ மீட்டிங் நடந்தாலும் அங்க கிறிஸ்தவ விசுவாசிங்க நாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. I don't know how many times God has set them free and how many times again they get into bondage. எத்தனை வாட்டி தான் கர்த்தர் விடுதலை பண்ணுவாரு, எத்தனை வாட்டி தான் கட்டுக்குள்ள போய் திருப்பியும் உட்கார்ந்துதான்னு அர்த்தம். மாசத்துக்கு ஒரு வாட்டி இது பண்ணணும் பொழுது. But Jesus said, whom the Son of Man sets free is free indeed. வேதத்திலே தேவன் சொல்லியிருக்கிறார், மனுஷகுமாரன் யாரை விடுதலை ஆக்குகிறாரோ அவன் மெய்யாகவே விடுதலையாயிருக்கிறார். Understand, what you need is the truth, my friend. ஆகவே நமக்கு தேவை என்னவென்றால் சத்தியம் மட்டுமே. Not some evangelist praying for you. ஏதோ வந்து சுவிசேஷம் வந்து ஜெபம் பண்றது. Not some anointed man of God from abroad coming and praying for you. ஏதோ வெளியூர் நாட்டுல இருந்து வந்து ஒரு வெள்ளக்காரங்க வந்து ஜெபிக்கணும்னு இல்ல. Truth will liberate you and set you free. சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். Truth will change you. சத்தியம் நம்மை மாற்றும். That is why the truth is important. ஆகவே தான் சத்தியம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. Well, shall we all stand? எழுந்து நிற்போம் இந்த காலை வேளையிலே. Well, you're understanding what I'm saying? சொல்கிறது புரிகிறதுங்களா? Keep seeking God and His blessing. முதல்ல அவரையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் தான் நாடலாம். Don't worry about the money and all that. பணத்தை பத்தி எல்லாம் கவலை வேண்டாம். God knows you have need of all these things. இவையெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். He will bless you, He will prosper you. கண்டிப்பா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், செழிப்பாக்குவார். You will live in prosperity. நீங்கள் செழிப்பிலே தான் வாழுவீர்கள். That is His will for you. ஏன்னா அதுதான் அவருடைய சித்தமும் கூட. Nobody can stop that. அதை யாராலையும் தடுக்க முடியாது. But you have to know how He does it. ஆனால் அவர் எப்படி செய்யறார்ன்ற வழி நாம் அறிந்திருக்கணும் பாருங்க. Never be ignorant of His ways. இதே அவருடைய வழியை குறித்து அறியாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Shall we just lift up our hearts to God and just thank Him for His word? இதயத்தை உயர்த்தி அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Oh, we just praise you, Father. நன்றி ஆண்டவரே. Oh, we thank you. Thank you, Jesus. Lord, we just worship you, O God. Oh, what a good God you are. What a wonderful God you are. What a glorious God you are. Thank you for all the good plans that you have for us. Thank you also for the plans of prosperity, O God. Lord, you want every one of us to be well in life, O God. Thank you for every way that you have instituted to bless us and prosper us, O God. ஆசீர்வதிக்க ஏற்படுத்தின அனைத்து வழிகளுக்கும் ஸ்தோத்திரம். Thank you for giving us power to get wealth, O God. இந்த ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறது வல்லனை அருளுகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for your blessing that brings riches into our life, O God. எங்கள் வாழ்விலே ஐஸ்வரியத்தை கொண்டு வருகிற இந்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். And Father, you are a God who blesses everyone, O God. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாச்சே நீர். It is you that makes a person rich, O God. நீர் அல்லவா ஒருவரை ஐஸ்வரியம் பண்ணுகிறவர். And you live in each and every one of them, O God. நீர் ஒவ்வொருவருக்குள்ளும்
எங்கும் வசிக்கிறீரே. I pray that you'll prosper them, bless them in life, God. நீர் அவர்களை ஆசீர்வதித்து வாழ்விலே செழிக்க செய்வீராக. I pray that this supernatural power that you have put in them will cause them to prosper, God. இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த பலனை நீர் உள்ள வைத்திருக்கிற இந்த வல்லமை அவர்களை செழிக்க செய்யட்டுமே. In the name of Jesus, God. இயேசுவின் நாமத்தினாலே. Pray that there will not be one poor person here. ஒருவரும் மேலே இருக்க கூடாது இந்த சபையிலே. In Jesus' name, God. இயேசுவின் நாமத்தினாலே. Pray that you'll prosper and bless every person, God. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீர் பெருக செய்வீராக. Make them a great blessing to this nation, இந்த தேசத்துக்கே ஆசீர்வாதமாக நிறுத்தி அருள்வீராக. In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். Amen. ஆமென். Now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and sweet presence of the Holy Spirit abide with each and every one of us forever and ever.